ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி தக்காளி பழத்தை வச்சு ஒரு தக்காளி தொக்கு பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான முறையில். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, 2 வெங்காயம் தான். 1 கிலோ தக்காளிக்கு 2 வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இது ஒரு 100 கிராம் வெங்காயம் இருக்கும், அவ்வளோதான். இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் முதல்ல தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணி பொடியை அரிஞ்சிட்டு வந்துடலாம். வெங்காயமும் அரிஞ்சிடலாம். நான் அரிஞ்சிட்டு சொல்கிறேன். கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். ஊறினா தான் அதில் மண்ணுன்னு இருந்துச்சுன்னா கூட வெளியே வந்துடும். நான் தக்காளி அரிஞ்சிட்டேங்க. தக்காளி சும்மா மீடியமாக தான் அரிஞ்சிருக்கேன். வதக்க தான் போகிறோம். 2 வெங்காயம் அரிஞ்சிட்டேன். பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது தொக்கா செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுப்போம். 2 நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா லைட்டாக கீறிக்குங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாக போட்டால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளிக்கு தேவையான உப்பை இந்த வெங்காயத்துலேயே போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுருக்கேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தொக்கா தான் பண்ண போகிறோம். தக்காளி எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. உள்ளே அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சோம்னா தக்காளி தண்ணி வற்றிடும். ஏற்கனவே தக்காளி குழம்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. 5 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி தக்காளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டக்குன்னு செய்கிற மாதிரி குக்கரில். தக்காளி வதங்கிச்சா பார்ப்போம். நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஆனால் தண்ணி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தீயை கொஞ்சம் ஹை பண்ணுங்கள். ஹை பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த கார மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3. அடுத்து மல்லித்தூள் இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுடலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடு. இது கெட்டே போகாது. அப்படியே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக ஊற்றி நீங்கள் வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ட்ராவல் டைமில் கூட எடுத்துன்னு போகலாங்க. நம்ம கட்டியாக நல்லா வதக்கி விட்டுடணும். நான் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு எப்படி வதக்கணும்னு சொல்கிறேன். இந்த 1 கிலோ தக்காளிக்கு இந்த 3 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும். பச்சை மிளகா வேறு ஒரு 4 போட்டிருக்கோம். இப்போ இது அப்படியே சிம்மில் மறுபடியும் சிம்மில் வச்சு
இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தீயை குறைச்சி வச்சுருங்க. வதங்கிருச்சா பார்ப்போம். நல்லாவே சூப்பராக வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு 1 நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு அரை எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாங்க. இதை பிழிஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பழத்தை ஊற்றிடலாம். ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஊற்றி செய்யும்போது இது சாயந்தரம் வரலாம் அப்படியே கிடவே கிடாதுங்க. தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால ரொம்ப தூக்கி கொடுக்கும். கடைசியாக தான் ஊற்றணும் இறக்கும்போது. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். நல்லா கொத்தமல்லி நல்லா நிறையவே போட்டுங்க. நான் நல்லா 2 கைப்பிடி அளவு வரும். கொத்தமல்லி எவ்வளோ சேர்த்து செய்கிறோமோ டேஸ்ட்டு ரொம்ப அமுக்கலமாக இருக்குமுங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான தக்காளி தொக்கு ரெடி. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.